ஒரு மரத்துல காயும் கனியும் மலரும் இவையெல்லாம் கிடைச்சா நீங்க விரும்புவீங்களா, இல்ல இவையெல்லாம் இல்லாம இருந்தா விரும்புவீங்களா? இந்த உடலை எப்ப விரும்புவாங்க? இந்த உடம்புல இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி விந்துவை அடக்கினான்னு வச்சுக்கோங்க, அதற்கு பெயர் என்ன? அடக்கிட்டா என்ன அதற்கு பெயர்? மலடு. கரெக்டா? ஒரு மரம் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தல அப்படின்னா அந்த மரத்தை நீங்க விரும்புவீங்களா, வெட்டி சாய்ப்பீங்களா? அது இருந்தும் பயனற்ற ஒன்று தானே, அது எதுக்குப்பா இருக்குது? அதே மாதிரி நீ இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் ஆக்சுவலா? அப்போ இங்க விந்து அடக்கு அப்படிங்கிற வார்த்தையே தவறு. சரியா? அடக்கினால் அவருக்கு பெயர் என்ன? பெண்ணுக்கு பெயர் மலடினா ஆணுக்கு பெயரும் மலடன் தானே. அப்ப அது தவறு தானே. அப்ப அதை அடக்குவதுல ஒரு விஷயமே கிடையாது. நீ காலங்காலமா அடக்கினாலும் ஒண்ணுமே உனக்கு நடக்க போறது இல்ல. மரங்களுக்கெல்லாம் எப்படியோ அதேதான். மரங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. சரியா? செடி கொடிகளை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதாவது பயன் தரா செடி கொடிகளை யாரும் விரும்ப மாட்டாங்க, பயன் தரா மரங்களையும் விரும்ப மாட்டாங்க, பயன் தரா நீரையும் விரும்ப மாட்டாங்க. கரெக்டா? எந்த ஒரு விஷயத்தையும் பயன் தரலைன்னா அதை விரும்ப மாட்டாங்க. அப்ப நீயும் பயன் தரலைன்னா என்ன ஆகுது? அதுக்கு பெயரு உன்னையும் விரும்பவும் மாட்டாங்க. அதற்கு பெயர் இப்ப நோயின் கூட சொல்லலாம். இதற்கு மேல எளிமையா எப்படி சொல்றது? நான் எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இல்லா தம்பதியினர் போறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு ஆணுக்கு குறைபடனாலும் பெண்ணுக்கு குறைபடனாலும் அவங்களை தவறாதானே பார்க்கிறாங்க. அப்போ சக்தி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்ப விந்துவை அடக்கினா இங்க வேஸ்டா இல்லையா? சோ இது முற்றிலுமே தவறான கருத்துங்கிறதுக்காக இங்க வெளிப்படுத்துறேன். சரியா? பயன் தரக்கூடிய மரங்களை தான் நேசிப்பாங்க, பயன் தரக்கூடிய உடலை தான் நேசிப்பாங்க. இதற்கு மேல எனக்கு எளிமையா சொல்ல தெரியல. சரியா? ரெண்டுமே பயன் தரலினா அதற்கு பெயர் நோய். அந்த பயன் தரா ஒன்று இருந்தும் பயனற்ற ஒன்றே. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? இந்த உடலை பாதுகாத்துக் கொள்ளணும்.